சினிமா நடிகர்கள் கட்சிகளையும் குறித்து நான் பேசுவதில்லை. அவர்கள் எல்லாம் சினிமாவிலிருந்து வந்து நேரடியாகவே தமிழ்நாட்டின் இருக்கைக்குத்தான் வருவோம் என்று அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் பொதுமக்களில் ஒரு பிரிவினர் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இங்கு எல்லாவற்றுக்கும் மேலாக எஜமானர்கள் தமிழக மக்கள் தான். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் யாருக்கு அந்த வாய்ப்பை வழங்குகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். தவறு. நீங்க போனீங்கன்னா பத்திரிகையாளர்னா உங்களை ஃப்ரீயா விட்டுருவாங்களா? சொல்லுங்க. நீங்க இந்தியாவில் 4வது ஊடகம் தூணு. உங்களை நாடாளுமன்றத்தில் இருக்கை போட்டு எங்களுக்கு சமரா உட்கார வைக்கிறோம். சட்டமன்றத்தில் எங்களோட மேல மாடம் அமைச்சு உட்கார வைக்கிறோம். நீங்க ஒரு அவசரமா ஒரு செய்தி சேகரிக்க போறீங்க, பத்திரிகையாளர்னு கேட்டு அனுமதிக்கிறாங்களா? அங்க இருக்கிற குன்றர்கள் எத்தனை பத்திரிகையாளர்கள் தாக்கி என்கிட்ட முறையிட்டு அவர்களுக்காக நான் போராடி வழக்கை சந்திச்சிருக்கேன். ஆக இங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்ல இருந்து தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்பட்ட அரசு விருந்தினர்கள் வரை எவரையும் அனுமதிப்பில்லை. எல்லாரிடத்திலும் ராப்பகல் கொள்ளையடிக்கிறார்கள். சுங்கச்சாவடி அமைத்தவர்களுக்கு என்று அந்த நடைமுறையில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் பல தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. ஒரு மரத்தை வெட்டினா 10 மரம் நடணும். ஒரு டோல்கேட்லயும் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கணும், குடிநீர் இருக்கணும், அங்க ஒரு நர்ஸ் உள்பட ஒரு 24 hours அவசர சிகிச்சை பிரிவு இருக்கணும். தேசிய நெடுஞ்சாலை பயன்படுத்தி வருகிற என்பி லாரின்னு சொல்லக்கூடிய நேஷனல் பர்மிட் லாரிகளுக்கு ஓய்வு இல்லங்கள் இருக்கணும், கழிவறைகள் இருக்கணும், அங்க ஆம்புலன்ஸ் வசதிகள் இருக்கணும், ரெக்கவரி வண்டிகள் 24 hours மூவிங்ல இருக்கணும். இதே மாதிரி எந்த கண்டிஷனும் செய்யாத சுங்கச்சாவடிகளை எதிர்த்து தான் நாங்கள் போராடுறோம். நீங்க சொன்னது 100க்கு 100 தவறான ஒரு புரிதல் இல்லாத பத்திரிகையாளருடைய கேள்வி. கலவரம் என்பது தவறு. இனி இது மாதிரி கேட்காதீங்க. வேல்முருகன் வேறையும் போராட ஆள் இல்லைன்னா நாளைக்கு உங்க எல்லாம் டோல்கேட்ல இருக்கிற ஊழியர்கள் சட்டையை பிடிச்சி அடிச்சு முட்டி போட வச்சிருவோம்.